எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தைகள் நீங்க உங்களுக்கு நிறைய தெரியுதோ அந்த அளவுக்கு உங்களோட பிரெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்டிவா இருக்கணும். இப்ப இந்த பிரெயின் ஆக்டிவா இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்றதுங்க, கடுமையான கொடுமையான நோய் வந்துட்டு இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்சைமர் சொல்றாங்க. அல்சைமர் அப்படின்னா அவங்களுக்கு மறந்து போயிடும். இப்ப உங்களுக்கே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த மறதி வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சிலது வந்துட்டு வச்ச இடத்துல எங்க வச்சோம், நம்ம வச்சது நமக்கு தெரியும், எங்க வச்சோம் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியாது. இது எல்லாமே எதை வந்துட்டு என்ன அப்படின்னா எங்க வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களோட மெமரி வந்துட்டு என்ன அப்படின்னா டிராப் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஒரு அட்ரஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம போகணும் அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒரு கூகுள் மேப் போட்டோம் அப்படின்னா அது கூட்டு போயிடும். அதுக்கு அடுத்தது கணக்கு நம்ம போடணும் அப்படின்னா கால்குலேட்டர் வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கணக்கு வந்துட்டு போடுவோம். எது எல்லாம் யூஸ் பண்றது கம்மியாகுதோ அது அத்தனையுமே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தன் வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஞாபக சக்தியை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்தணும். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு என்ன அப்படின்னா வார்த்தைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய வார்த்தைகளை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமான வார்த்தைகள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தெரியுதோ வார்த்தைகள் புது வார்த்தைகள் வந்துட்டு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க சோலார் லைட் மாதிரி வந்துட்டு பளிச்சுன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா எரிய ஆரம்பிக்கும். நீங்க என்ன பண்ணணும், கவனம் வந்துட்டு என்ன அப்படின்னா அதிகமாக அதிகமாக மெமரி வந்துட்டு என்ன அப்படின்னா அதிகமாகும்.